ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். நீங்கள் வந்து சுரைக்காய் சட்னி செய்யலாம் வாங்க. எங்கள் ஒய்ஃப் தான் செய்துட்ருக்குறாங்க. தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு வானொலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து வரமிளகாய் ஒரு 3, பச்சை மிளகாய் 1, காஷ்மீர் மிளகாய் ஒரு 3 சேர்த்துட்ட பிறகு சிறுவை கட் பண்ண இஞ்சி, பூண்டு வந்து ஒரு 6 திரி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20, தக்காளி வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்து வதக்கிட்டு நம்ம சிறுவை கட் பண்ணி வச்சுக்கிற சுரைக்காய் 1 கப்பு சேர்த்துடுங்க. சேர்த்து மறுபடியும் வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிட்ட பிறகு தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஆற விடுங்க. கொஞ்ச நேரம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கடலை வந்து என்ன பண்ணால் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1 துண்டு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அது வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற சுரைக்காய் சட்னி சேர்த்துடுங்க. சூப்பரான சுரைக்காய் சட்னி ரெடி.